இப்போ விஜய் எப்படி போட்டி போட்டாலும் தேர்தலில் செலவுக்கு அவருக்கு ப்ராப்ளம் இல்லை, பணம் நிறைய வருது, வந்துட்டு நிறையா வருது, வர ஆரம்பிச்சிடுது, நிறைய வருது. ஸோ அவர் தேர்தலில் வந்து வாக்குறுதி பண்ணுவார், நிறைய வாக்குறுதி கொடுப்பார், செய்வார். மோடியை எதிர்க்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த கட்சி துவங்கினாலும் மோடி எதிர்ப்பு மட்டுமே கை கொடுக்கும்னு அவருக்கு தெரியும். இப்போ திமுக மட்டும் எதிர்த்தா வச்சுக்கோங்க, நாளைக்கு டவுட் வந்துடும், இவர் மோடியோட பி டீமான்னு. நம்ம ஊர் இந்த பி டீம் தான் அதிகமாக பேசப்படுது எப்பவுமே. மோடியோட பி டீமான்னு. மோடியோட பி டீம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மோடியை ஒரு தட்டு, மோடியை ஒரு திட்டு, அவர் ஒரு ரெண்டு சாடு நீட்டு அது இது இந்தி திட்டி விட்டுட்டு திமுக அவர் பார்த்தீங்கன்னா திமுகவை தான் அதிகமாக திட்டுறாரு. ஏன்னா அப்போ தான் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸில் ஒரு குறிப்பிட்ட 30-40% விஜய்க்கு வந்ததுன்னா திமுகவோட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது.